அன்பான உறவுகளுக்கு வணக்கம். மண்டே மார்னிங் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலையா? வாங்க சீக்கிரமாக ஒரு குழம்பு வைக்க ஒரு ஐடியா சொல்கிறேன். 10 நிமிஷத்தில் முட்டை குழம்பு ரெடி ஆயிடும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு உங்களுக்கு தேவையான முட்டையை நம்ம வேக வச்சுக்கலாம். முட்டையில் கொஞ்சம் கல் உப்பு போடுங்க. ஒரு 5 நிமிஷம் முட்டையை வேக வச்சிடலாம். முட்டை ஒரு சைடு வெந்துட்டு இருக்கும். இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் காய் இல்லையா, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலையா, முட்டை இருக்கா, முட்டை எடுங்க, முட்டை குழம்பு வச்சிடலாம். இந்த முட்டை குழம்பு நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம், டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 in 1. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபைன் பேஸ்ட் அரைக்காமல் 1-2 அரைச்சிக்கோங்க. அதனால் மிக்சியில் நம்ம அரைக்கிறதுனால நமக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற நேரம் மிச்சமாகும். ஸோ ஈஸியாக வேகமாக நம்ம கட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானோன்னே பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போது கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுது அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ புளிசாறு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதியட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம முட்டையை உரித்து எடுத்துக்கலாம். வேக வச்சு முட்டை ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம். கிரேவி திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ முட்டையை அதில் போட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸோ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை குழம்பை நம்ம சாதத்துக்கு சர்வ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கு மட்டும் இல்லை, டிஃபன் ஐட்டத்துக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை லஞ்சுக்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் ரெசிபி will be coming soon. Thank you.